எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு முட்டையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இது இங்கே கண்ணூர், கோழிக்கோடு, தலശ്ശേരി அந்த ஏரியாலெல்லாம் பெட்டி கடையில் அவைலபிளாக இருக்கிற ஒரு வெரைட்டி ஸ்நாக்ஸ் தான் இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு குழம்பு மாதிரியா இல்லை ரோஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. அதில் 5 வேக வச்ச முட்டை போட்டு இதே மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு ஒன்றும் இப்போ ஆட் பண்ண வேண்டியதில்லை, மஞ்சத்தூள் மட்டும் போதும். அந்த முட்டை தோல் எடுக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதம் போதும். மிச்சம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கோட்டாயிருக்கு. இது இப்போ நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். மீடியம் சூடாக இருக்கிற எண்ணெயில் மஞ்சத்தூள் கோட் பண்ணி வச்ச முட்டை ஒன்றா எடுத்து இதுக்குள்ளே போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். எடுக்கும்போது அப்படியே போட்டுட்டு போகாதீங்க. போட்டு உடனே எடுத்து மறுபடியும் திருப்பி போட்டு அந்த மாதிரி ஒரு 4-5 டைம் செய்யும்போது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் போதும். அப்போ இதோட மேலே அந்த ஷைனிங்காக இருக்கிற தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த தோல் இதே மாதிரி ரஃப் ஆகிடும். அதுக்கு நான் தமிழில் சொல்கிறேன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் மாறிடும். இதே மாதிரி ரஃப் ஆகி கிடைக்கும். இது எதுக்கு இப்படி செய்கிற அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம மசாலா கோட் பண்ணணும். இதே மாதிரி இருந்தால் தான் மசாலா இதில் நல்லா அப்சர்வ் ஆகும், நல்லா நம்மளால் தேய்ச்சி வைக்க முடியும். இல்லை இருந்தால் முட்டையில் மசாலா ஒட்டாது. அதனால தான் இந்த மாதிரி சீக்கிரம் ஒரு 10 செகண்ட் எண்ணெய்க்குள்ளே போட்டு அந்த மேலே இருக்கிற தோலோட டெக்ஸ்சர் மட்டும் மாற்றி ரஃப்பாக செஞ்செடுக்கிறது. எல்லா முட்டையும் 5 முட்டையும் இதே மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் ஒன்றும் உள்ளே போகாது, மேலே அந்த தோல் மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காரம் இல்லாத கலருக்காக கஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் ஒரு பிஞ்சு போதும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் இந்த மசாலா எல்லாம் முட்டைக்கு மேலே நல்லா ஒட்டி இருக்கிறதுக்காக தான் சேர்க்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு வேணால் 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு பேஸ்ட்டாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக வேண்டாம். இதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்ச முட்டை, வறுத்ததுன்னு சொல்ல முடியாது, 10 செகண்ட் தான் எண்ணெய்க்குள்ளே போட்டிருந்தேன். அது இந்த மசாலா மிக்ஸுக்குள்ளே போட்டு மறுபடியும் இதே மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சூடாக இருக்கிற அதே எண்ணெயில் இந்த மசாலா கோட்டாக இருக்கிற முட்டை ஒன்றா எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறதுன்னு சொல்கிறது, நம்ம பஜ்ஜியெல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரி போட்டுட்டு போயிடாதீங்க. அப்படியே போட்டு உடனே எடுத்து மறுபடியும் போட்டு அந்த மாதிரி ஒரு 15 to 20 செகண்ட் போதும். அந்த மேலே கோட்டாக இருக்கிற கார்ன்ஃப்ளோர், அந்த சில்லி மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். முட்டை ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. இது மேலே இருக்கிற கோட்டிங் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் போதும். தீ மீடியம் சூடில் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி முட்டை ரொம்ப நேரம் எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு இது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப நேரம் எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அது கருகியும் போயிடும், டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்ச ஒரு வெரைட்டி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இது கார சட்னி இருக்குது இல்லைங்களா, கார சட்னி கூட எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். சூடோடையே சாப்பிட்டுக்கோங்க. ஆறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. நல்லா சூடாக இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சாஃப்டாக இருக்குது, நல்லா காரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.